ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷித்த விதமாக இந்த ஸ்தலத்திலும் உடைய பிறந்த ஜன்ன நாளை நாங்கள் நினைவு கூற இந்த தருணத்தை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறீர், அதுக்காக நன்றி. இந்த நிகழ்வுகள் அனைத்திலும் தேவ கிருபை கடந்து வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுக்காக நீர் இந்த பூமியிலே அவதரித்தீர். அது நன்மை என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள தேவன் இந்த தருணத்தில் எங்களோடு கடந்து வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்வுகளில் எல்லாம் இந்த பிரச்சனம் இருக்கட்டும். வர வேண்டிய மக்களை தேவன் அழைத்து வாங்க. இந்த சிறு பிள்ளைகளுடைய ப்ரோக்ராம்லேயும் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்க எடுக்கும் எல்லா எஃபர்ட்ஸும் தேவன் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு நன்மையான காரியங்கள், நற்பண்புகளை பேணி இந்த பிள்ளைகளை வளர்த்திட தேவன் அவ்விதமாய் ஆசீர்வாதங்களாலே நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் பிரசன்னம், இந்த ஆளுகை அனைத்தும் இந்த வளாகம் முழுவதும் நிரம்பியிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார சக்திகளும் எதிர் வல்லமைகளும் கிறிஸ்து இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலே நாங்கள் அப்புறப்படுத்தி போடுகிறோம். இந்த ஸ்தலத்தை பரிசுத்தப்படுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. Next song by Anita sister. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா, இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், இங்கு பங்கமுற்று பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், இங்கு ஆக்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆக்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எதுக்கு வந்திருக்கிறோங்க இங்க? நீங்க எல்லாம் பிள்ளைங்க ப்ரோக்ராம் பண்றத பார்க்க வந்திருக்கீங்க இல்லைங்களா? அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கு. எதுக்கு வந்திருக்கிறோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில பிறந்தார். நம்முடைய பாவங்களை எல்லாம், அந்த பாவத்துல இருந்து நம்மளை விடுதலை ஆக்குவதற்கும், நம்மளை மன்னித்து நம்மளை அவரோட பரலோகத்துல சேர்த்து கொள்வதற்காகவும் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அந்த பிறந்த நாளை நம்ம கொண்டாடுவதற்காக நம்ம இந்த பூமிக்கு நம்ம இந்த நாளில் அவரை செலிப்ரேட் பண்றதுக்கு வந்திருக்கிறோம். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்க எல்லாரையும் நாங்க வாழ்த்துறோம்.
கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நெக்ஸ்ட் ஸ்பீச் பை சோபா சஞ்சீவிதா சாய்ராம் அவர்கள். கடவுள் ஒரு வருஷத்தை எனக்கு வளர செஞ்சாரு அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வீடு அலங்கரிக்கிறது, புது துணி வாங்குறது, கேக் வாங்குறது, பிரியாணி செய்யறது. இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெளியே போயிட்டு ஏழை பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, ஏழை பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் கொடுப்பாங்க. அது ரொம்ப பெரிய இடங்கள்ல நடக்கிறது, பணம் நிறைய வச்சுக்கிறது விஷயம். இப்ப நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, சின்ன குடும்பம், நம்ம குறைவான சம்பளத்துல இருக்கிறவங்க, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி தான் குழந்தைய ஒரு மகிழ்ச்சியில கொண்டு போவோம். அப்படி நம்ம இந்த கிறிஸ்துமஸ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறந்தார் அந்த நாளை ஏன் கொண்டாடுறோம்? எத்தனை வருஷம், 20,000 வருஷத்துக்கு, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவரை இப்ப ஏன் நினைவு கூறுறோம் அப்படின்னா, அவருடைய பிறப்பு அதிசயம். அவருடைய பிறப்பு அதிசயம். எப்படி நம்ம எல்லாம் எப்படி குழந்தை பத்துக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அவர் பிறந்த விதம் எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒரு கன்னி மரியாள் இடத்துல பிறந்தார். ஒரு கணவனே இல்லாத நியமிக்கப்பட்ட நேரத்துல, கணவன் திருமணத்திற்காக நியமிக்கப்பட்ட நேரத்துல அந்த குழந்தை பிறந்தது. அந்த கன்னி மரியாள் வயத்துல பிறந்தார். ஏன் அப்படி பிறந்தார் அப்படின்னா, இந்த உலகத்தை படைச்சவரும் அவர் தான். இந்த உலகத்துல இருக்கிற மக்களையும் மனிதர்களையும் மிருக ஜீவன்களையும் சின்ன சின்ன காரியங்களையும் பார்த்து பார்த்து நம்ம ஆதி ஆகமத்துல பாக்குறோம். 6 நாள் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, உருவாக்கிட்டார். முதல்ல ஆதாம உருவாக்கினார். அது அவனுக்கு வருத்தமா இருந்ததுன்னு நினைச்சு அடுத்த நிமிஷமே என்ன பண்ணாரு, ஏவாள உருவாக்கி கொடுத்தார். நமக்கு எது தேவை அதெல்லாம் பார்த்து பார்த்து என்ன பண்ணாரு, பூர்த்தி செய்தார். அப்படிப்பட்ட பூர்த்தி செய்த ஆண்டவர் ஒரு காலகட்டத்துல என்ன பண்றாருன்னா, இதெல்லாம் படைச்சதற்கு நான் என்ன பண்றேன், மன வருத்தப்படுறேன், மனஸ்தாபப்படுறேன் அப்படின்னு சொல்றார். அந்த மனஸ்தாபம் நீங்கணும்னா அவரே என்ன பண்ணணும், அதுதான் நம்ம பைபிள்ல ஒரு இடத்துல சொல்லப்படுது. ஒரு எஜமான் வெளிநாட்டுக்கு போறார், தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் என்ன பண்றாரு, தனக்கு கீழே இருக்கிற ஆட்கிட்ட கொடுத்துட்டு போறார். கொடுத்துட்டு போயிட்டு அவர் வர நாள்ல அந்த ஆஸ்தியில என்னென்ன வந்துச்சுன்னு கேட்கறதுக்காக முதல்ல ஒரு ஆளை அனுப்புறாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா அடிச்சு துருக்கி அனுப்பிடுறாங்க, கிடையாது உனக்குன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. 2வது ஆளை அனுப்புறாங்க, அவனையும் அதே மாதிரி செஞ்சிடறாங்க. சரி 2 பேரை அனுப்பணுமே, இவங்களுக்கு ஒன்னும் பதில் இல்லையே அப்படின்னு 3வது நாமளே போலாம் அப்படின்னு அவர் என்ன பண்றாங்க, இவருதான் சுதந்திரவாளி, இவரு இருந்தா இந்த சொத்தெல்லாம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு அவர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அடிச்சு சாவடிச்சிடறாங்க. அந்த காரியம்தான் இப்போ நடைபெற்றது. அதாவது நம்முடைய பாவத்தை போக்கவும், நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும், நம்ம அவங்களுடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளவும், அவங்கள வழி நடத்தவும் பாதுகாக்கவும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. அப்படி எப்படி வந்தாருன்னா, கன்னி மரியாள் இடத்துல மாமிசமாய் வந்தாரு. அதான் யோவான் 1ஆம் அதிகாரத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகி மாம்சமாய் கடைசியில வெளிப்பட்டதுன்னு படிக்கிறோம். அந்த மாம்சம்தான் இப்போ வெளிப்பட்ட நாள். இந்த நாளை நினைவு கூர்னா நம்ம எல்லாம் யாருன்னா பாவிகள். இந்த பாவிகளுக்காக தான் ஆண்டவரே ஒரே தரமா மரித்து உயிர் தெழுந்தார், நமக்காக ஜீவனை கொடுத்தாரு, நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வர சிந்தப்பட்டது. கிறிஸ்து இந்த உலகத்துல இந்த மாமிசமா வர காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய காரணங்கள் இருக்குது. நேரம் குறைவானால கொஞ்ச காரணத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே நேரத்துல இன்னொன்னு காரியம் முன்னாடி சொல்லிடணும். இந்த கிறிஸ்துமஸ்க்கு மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. என்ன சொல்ல முடியுங்களா? கிறிஸ்துமஸை வெளிப்படுத்துறது ஒரு முக்கியமான காரியம். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், இப்ப நீங்க கட்டி இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாரும் நம்ம வீடுகள்ல கட்டுவோம் ஸ்டார். இந்த நட்சத்திரம் தான் மிக முக்கியமான காரியம். ஏன்னா அது எங்க இருக்குதுன்னா கிழக்குல தோன்றுதான். எங்க தோன்றுச்சு? கிழக்குல தோன்றுச்சு. அதனாலதான் நம்ம கிழக்க பகுதிய ரொம்ப விசேஷமா வைக்கிறோம். நீங்க இந்துஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க, அந்த கிழக்கு பகுதி சூரியன் வருது, சூரிய பகவான் தான் உலகத்துக்கே சாப்பாடு போடுது, அதை நம்ம என்ன பண்ணுவோம்,
பிரைஸ் வணங்குவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், அந்த சூரியனை வணங்குறீங்க நீங்க. அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் அந்த கிழக்கு பகுதிக்கு கொடுக்குறீங்க, அது எவ்வளோ முக்கியத்துவம். ஒரு பிணத்தை நீங்க புதைக்கணும்னா கூட அந்த பிணமானது எதை நோக்கி பார்க்குற மாதிரி புதைக்கிறீங்கன்னா கிழக்க நோக்கி பார்க்குற மாதிரி தான். என்னன்னுவாங்க, மேற்கு பக்கம் தலைய வச்சு புதைங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அவ்வளோ முக்கியத்துவம் அந்த கிழக்கு பகுதிக்கு கொடுக்குறீங்க. அந்த கிழக்கு பகுதியில இருந்த சூரியனுக்கு கொடுக்குறீங்க. அதே போல எங்கும் நிறைந்த அந்த நட்சத்திரத்துல ஒரே ஒரு நட்சத்திரம் தான், அது வந்தாலே வான சாஸ்திரியர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு உலகத்துல ஒரு அதிசயம் நடக்க போகுது, ஏதோ ஒரு காரியம் இங்க பிறக்க போகுது, ராஜா பிறக்க போறாரு, இந்த உலகத்தின் ரட்சகர் பிறக்க போறாருன்னு அந்த நட்சத்திரத்தை பார்த்து அறிந்து கொள்வாங்களாம் வான சாஸ்திரிகள். நம்மளுக்கெல்லாம் அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆரம்ப காலத்துல வெறும் 300-400 நட்சத்திரங்கள் தான் இருந்ததுன்னு கண்டுபிடிக்கப்பட்டது. அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா எத்தனையோ மில்லியன் நட்சத்திரங்க இப்ப வானத்துல ஜொலிச்சுட்டு இருக்குது. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது படுத்துட்டு பார்க்கும்போது கூட குறைவா தான் இருக்கும். அப்படி என்னென்னம்னா இங்க கட்டில் இருக்குது, இங்க ராஜா இருக்கிறாரு, அப்படி அந்த உருவங்கள் எல்லாம் அப்படியே தெரியும். இப்ப பார்த்தா தெரியல, பார்க்கவும் நேரம் இல்லை இல்லையா? அந்த மாதிரி நட்சத்திரத்திற்கு ஒரு மகத்துவம் இருந்தது. அது எங்க தோன்றுதுன்னா கிழக்கில தோன்றுச்சு. அந்த கிழக்கு இருக்கிற பகுதியில அந்த வானசாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு அது பின்பாக அது வழிகாட்டியாக நடத்தின்னு வருது. அந்த வானசாஸ்திரிகளை நடத்தின்னு வந்து இங்க சேரும் போது பெத்லகேம் வந்து சேருது. எங்க வந்து சேருது? அப்போ அவங்களுக்கு குறைஞ்சது 1.5 மாசம் ஆச்சான் அந்த இடத்துக்கு வந்து சேர. அவர் பிறந்தாருன்னு பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்ப அந்த நட்சத்திரம் என்ன இருக்கணும், தோன்றி இருக்கணும் இல்லையா? அவர் பிறக்கிற அந்த நேரத்துக்கு கொண்டு வந்து அந்த பெத்லகேம்ல அந்த நட்சத்திரம் சேர்த்துச்சான். ஏன்னா அவங்க கால்நடையா தான் அந்த மிருகங்கள் மேலதான் வரணும். அப்படி வந்து சேர்றதுக்கு 1.5 மாசத்துக்கு மேல ஆச்சாம். அவங்க வந்து சேர்ந்த உடனே அந்த பெத்லகேமினுடைய ராஜா ஏரோது இடத்துல போய் கேக்குறாங்க. என்னன்னு கேக்குறாங்கன்னா, ராஜா பிறந்திருக்கிறாரு, அவர் எங்க இருக்கிறாரு? இப்ப ராஜா எங்கதான் பிறப்பாரு? அரண்மனையில தான் பிறப்பாரு. ஆனா எங்க ராஜா எப்படி பிறந்தாரு? மாட்டு தொழுவத்துல, நாத்தத்துல, வைக்கோல்ல அங்க பிறந்தார். தாழ்மையின் கோலத்துல பிறந்தார். அவருக்கு வீடு இல்ல, வாசல் இல்ல, தலை சாய்க்க இடமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆண்டவர் பிறந்தாரு. இவங்க போய் அங்க கேக்குறாங்க, ராஜா பிறந்துக்கிறாரு எங்கன்னு. ஒரே ராஜாவுக்கு என்ன இருக்கும்? பயங்கர பொறாம வந்திருக்கும், பயம் வந்திருக்கும். என்ன ராஜா பிறந்துட்டா நான் எங்க போறது? ராஜா நான் உண்மையான ராஜா எங்க போறது? அப்படி அப்போ அந்த சாஸ்திரி கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, நீங்க போய் பார்த்துட்டு அது உண்மையில ராஜாவா அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு என்கிட்ட திரும்ப வந்து என்ன பண்ணுங்க, சொல்லுங்க அப்படின்றாங்க. சொல்லி அனுப்புறாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, இந்த நட்சத்திரம் என்ன பண்ணுது, அங்கிருந்து திருப்பம் அவங்கள வழி நடத்தின்னு போகுது. ஒரு வழிகாட்டுற, ஒரு கடவுளுடைய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, ஒரு கிரியை செய்யக்கூடிய ஒரு ஆளா இருக்குது அந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திர வழிகாட்டின பிறகு அவங்க அப்படியே வந்து அந்த நேரம் ஆண்டவருடைய அந்த மாட்டு தொழுவத்துக்கு நேரம் நிக்குதான், அதன் மேல நிக்குதான். நின்ன உடனே அது கடவுளுடைய சொல்ல அது செய்யுது, அவருடைய வார்த்தைக்கு அது கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய காரியத்தை எங்க இருந்து கொண்டு வருதான்? கிழக்குல இருந்து கொண்டு வருதான். கிழக்குல இருந்து. அப்படித்தான் இப்போ அம்மா கூட உங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல நிறைய பேரை கூட்டமா வரலாமான்னு ஆண்டவர் கல்யாணத்துக்கு என்ன பண்றாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஆனா வந்துங்க எத்தனை பேரு? 10 பேர் வரல. வழியில சந்துல அங்க இங்க இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த கல்யாணத்தை நடத்துறாரு. இது ஆண்டவருடைய வேலை, ஆண்டவரே செய்வார். இங்க கிழக்குல இருந்து பெத்தேலுக்கு கூட்டின்னு வந்து விட்டு அந்த நட்சத்திரம் ஒரு வழிகாட்டி ஆயிடுறது. ஆனா அதுக்கப்புறம் அது நின்னுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரத்தாங்க காணும். எவ்வளவு விசேஷமானது. எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை வந்துச்சு அந்த நட்சத்திரம் வானத்துல. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த உலகத்துக்கு பெரிய அழிவு இருக்க போகுது,
அது ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது. நான் பார்த்தேன் அந்த வால் நட்சத்திரத்தை. அழகா எப்படி நம்ம கை வேலையா செஞ்சு வைப்போம் வால் நட்சத்திரம், அதே போலதான் இருந்தது. 3 நாள் இருந்தது. அது எத்தனை நாள் இருந்துச்சு? 3 நாள் இருந்துச்சு. அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு பெரிய விசேஷம். ஏன் இந்த பைபிள்ல குறிப்பிடுற அளவுக்கு இருக்குதுன்னா, ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவருடைய காரியத்தை பெருமை பாராட்டாமல், நான் தான் இந்த வேலையை செய்யறேன், நான் தான் இதை பண்றேன்னு சொல்லாம, ஆண்டவருக்கு மிக உகந்த ஒரு காரியமாக அந்த நட்சத்திரம் செயல்படுறது. அதனால அது ரொம்ப வழிகாட்டி. அதுக்கு பேர் என்னன்னா, அந்த நட்சத்திரத்துக்கு பேரு வழிகாட்டின்னு சொல்றாங்க. அவ்வளோ மேன்மையான ஒரு நட்சத்திரம். சரி, இந்த கிறிஸ்தவ ஏன் பிறந்தார் மாம்சமா அப்படின்னு சொன்னா, அதுல நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தார். ஏன்னா எல்லாருமே கெட்டு போயிட்டாங்க இல்லையா? எல்லாருமே மனஸ்தாபப்பட ஆரம்பிச்சுட்டாரு ஆண்டவர். என்ன பண்ண, இந்த உலகத்துல இருக்கிற மக்களையும் இந்த இடத்தையும் நான் ஏன் படைச்சேன், மக்களை தான் படைச்சேன்னு மனஸ்தாப்பட்டார். இயற்கையெல்லாம் ஒன்றும் செய்யல, அவருக்கு கீழ்ப்படிஞ்சுதான் இன்ன வரலாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா மனிதர்கள் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மனங்கா கழுத்துள்ள ஜனமா மாறி போயிட்டாங்க, நினைக்காம போயிட்டாங்க. இத தெய்வமா நீங்க ஏத்துக்கலனா கூட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர், நம்மளெல்லாம் மீட்க வந்தவர், நமக்கு ஏதோ ஒரு கஷ்ட நேரத்துல நமக்கு உதவி செய்கிறது ஒரு மனிதனாவது நீங்க என்ன பண்ணணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு நன்மை செஞ்சா அந்த மனுஷனுக்கு என்ன செய்யணும்னு யோசிப்பீங்க. வீட்டுக்கு கூப்பிடலாம், ஒரு டீ கொடுக்கலாம், ஒரு சாப்பாடு கொடுக்கலாம், அவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்கல்ல. அது போலவாவது இந்த கிறிஸ்துவை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை பாவத்திலிருந்து விடுபடத்தான் ஆண்டவரே உலக ரட்சகராக வந்தாரு. 2வது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் உலகத்துக்கு வந்தது கெட்டு போன மக்களுக்கு நித்திய ஜீவன். பாவியாவே சாவது அவ்வளோ சரி. கெட்டு போன மக்களுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி உலகத்துக்கு வந்தார். அது என்னமா அது நித்திய ஜீவன்? ஜீவன்னா உயிர். அது நித்தியம்னா என்னைக்குமே மாறாது, என்னைக்குமே நிலையா இருக்கும். அப்படிப்பட்ட நித்திய ஜீவன் எப்படி கொடுக்க முடியும்னா, நம்ம இறந்தா கூட ஆண்டவருடைய பரலோகத்தில் போய் அவரோட வாசம் பண்ண முடியும். அதுதான் நித்திய ஜீவன். அதை கொடுக்க தான் உலகத்துக்கு வந்தார். அடுத்து நம்முடைய பாவங்களுக்கு நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியா அவருடைய ரத்தத்தை மொத்தத்தையும் நமக்கு கொடுத்து, உயிரையும் கொடுத்து, அது சாத்தானை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து நம்மளெல்லாம் கூட்டிக்கிட்டு போகிறதுக்காக கிருபாதார பலியாய் அவர் வந்தார். பாவிகளை ரட்சிக்க வந்தார். உலகத்தில் இருக்கிற மொத்த ஜனங்களையும் தன்னுடைய ஜனமாக இருக்கணுன்றதுக்காக தான் அவர் ஆசைப்பட்டார். ஆனால் அவங்க பாதியிலே பல தரப்பட்ட மக்களோடு, அதை பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா தெரியும், அந்த ராட்சதர்களோடோ தேவபுத்திர தூதர்களோடோ அவங்க உறவு கொண்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி கலப்படமாகி கடைசியில் அவங்க இதுவா அதுவான்னு தெரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை பாவிகளாக மாறிட்டாங்க. அவங்களெல்லாம் மாற்ற தான் ஆண்டவர் உலகத்துக்கு மாம்சமாக வந்தார். அந்த ஜீவனை உண்டாக்குறது மட்டும் இல்லை, அது பரிபூர்ணப்படவும். பரிபூர்ணம் என்னன்னா முழுமை அடைவோம். நல்ல சாப்பாடு, நல்ல வீடு, நல்ல குடும்பம், நல்ல சந்தோஷம், அதுதான் பரிபூர்ணம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது கிடையாது பரிபூர்ணம். நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழறது தான் பரிபூர்ணம். ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது தான் பரிபூர்ணம். அவருடைய வார்த்தையிலிருந்து ஒன்று பிசங்காமல் நடக்கிறது தான் பரிபூர்ணம். அந்த பரிபூர்ணத்தை நமக்கு கொடுக்கறதுக்காகத்தான், நம்ம தெரிஞ்சு கொள்ளத்தான் ஆண்டவர் உலகத்தில் மாமிசமாக அவதரித்தார். அநேக மக்களுக்கு மீட்பை கொடுக்க வந்தார். நீ பாவியாக சாகக்கூடாது, நீ நல்ல மனுஷனாக சாகணும். நாங்கள் வரும்போது கூட பேசிட்டு வந்தோம். வழியில் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, எனக்கு தெரிஞ்சு போன வாரத்தில் நடந்த காரியம். ஒருத்தர் ரொம்ப கோயிலை கட்டுறதுக்கு எதிர்ப்பாக இருந்தவர், அங்கே காட்பாடி இதில் தான் எதிர்ப்பாக இருந்தவர் திடீர்னு மேலே போனாராம். நேற்று காலையில் மேலேருந்து கீழே விழுந்து செத்துட்டுக்கிறார். அவர் எப்படி செத்தார்னா, கீழே அவங்க வீடு கட்டுனுங்கிறாங்களாம்,
அந்த இடத்துல ஒரு கூர்மையான கல் இருந்துக்குது. இவர் இப்படி விழுந்தவொடனே நெஞ்சில் பட்டு அந்த இடத்துலையே அவுட்டு. இன்னொரு டெத்து 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. எங்கள் சர்ச்சு மெம்பர் தான் அவங்க, ஜாயின் அவங்க பேர். அவங்க நல்லா சாப்பிட்டு நைட்டு படுத்துருக்குறாங்க. படுத்து கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்க இறந்து போயிருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காருக்கு தெரில. அவர் எல்லாம் முடிச்சுட்டு அவர் போய் படுக்கும் போது தான் அவங்கள தொட்டு பார்த்துக்கிறாரு. உடம்பு ஃபுல்லாக என்ன ஆகிட்டுக்குது, ஜில்லுன்னு ஆகிட்டுக்குது. இந்த மரணத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா அவர் அங்கே கோயிலே கட்டக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பாஸ்ட்டை அடித்து நாசம் பண்ணி துரத்தினவர். இந்தம்மா ஒரு கடவுளுக்குள்ளே இருந்து சபைக்குள்ளே ஊழியத்தை என் கூட 5 வருஷமாக நாங்கள் கேரள் நடத்தினோம், கிறிஸ்மஸ் கேரளு. 5 வருஷமாக அந்த அம்மா அந்த விளக்கை எடுத்துன்னு வருவாங்க. ஏன்னா தெரியாதில்ல நைட்டில் பாட்டு பாட புக்கு, அதனால் அவங்க விளக்க தூக்கிட்டு வருவாங்க. அதே நேரத்தில் ஆள் இல்லாத நேரத்தில் அந்த ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய மகத்துவம் நம்மளோட இருக்குது, சமாதானம் கர்த்தத்துவம் நம்மளோ. அந்த வசனத்தை மனப்பாடமாக நாங்கள் அங்கே பாட்டு பாடி முடித்தோன்னே சொல்லும். அந்த வீட்டுக்கு அதுதான் வசனம், எல்லா வீட்டுக்கும் அதுதான் வசனம் எங்களுது. அந்த வசனத்தை அப்படியே மனப்பாடமாக சொல்லும். அங்கே எங்கள் குரூப்பில் வந்தவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, இதில் யார் முந்திக்கிறாங்கன்னு ஒரு போட்டி, அதில் இதுதான் முதல்ல முந்திக்கும். பாருங்கள், இந்த 2 சாவில் எது பரிபூர்ணமானது பாருங்கள். ஆண்டவர் கிட்ட போனது எதுன்னு நமக்கே தெரியுது இல்லையா? அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒரு அம்மா வேசி இருந்துச்சான். அந்த அம்மா என்ன பண்ணுமா, சவம் போனாலே அவங்க வேலையாளுக்கிட்ட சொல்லுமா, நல்லவன் போகிறானா கெட்டவன் போகிறானா பாரு அப்படின்னு. எப்படிம்மா தெரிஞ்சுக்கிறது நல்லவன் போகிறானா கெட்டவனை போகிறானான்னு? தெரியலையா? அந்த காலத்தில் நல்லவன் போனால் நிறைய பேர் சாவோடு போவாங்களாம், சரிங்களா? கெட்டவன் போனால் 4 பேர் போவாங்களாம். ஏன்னா அவனுக்கு பிடிக்காது இல்லையா? அதனால் 4 பேர். அப்படி ஆண்டவருடைய சாவை அது மனிதனுடைய சாவை பற்றி இப்படியெல்லாம் நமக்கு விளக்கம் கொடுக்கறது. நம்ம உலக பிரகாரமான ஊமைகள் காரியங்கள்னாலும் எடுத்துக்காட்டினாலும் ஆண்டவர் நிறைய விளக்கி இருக்கிறார். அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட காரியங்கள்னாலும் நம்ம என்ன பண்ணணும், கடவுளை தெரிஞ்சுக்கணும். எது உண்மை, எது பொய், எது நல்லது, எது கெட்டது. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறது தெய்வன்றது நல்லதா, உனக்கு நண்பன் சொல்கிறது நல்லதா? எனக்கு நண்பன் சொல்கிறது தான் நல்லது. எனக்கு எல்லாமே அவர் தான். எனக்கு கணவன், மனைவி, சகோதரன், அப்புறம் என்ன இருக்கிற உறவுகள் எல்லாமே அவர் தான். எனக்கு சிநேகிதன், பாலிய சிநேகிதன் எல்லாமே. இப்போ வயசாகிடுச்சு, எனக்கு பாலிய சிநேகிதன் தான் வேணும். அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு பாலிய சிநேகிதன். நீங்கள் தெய்வமாக யோசிக்காதீங்க, முதல்ல அவரை கூப்பிடுங்க. எனக்கு சிநேகிதனாக இருங்க ஆண்டவரே, அதுக்காகத்தான் நீங்கள் மாம்சமாக வந்தீங்க, அதுக்காகத்தான் எனக்கு உயிரை கொடுத்தீங்க, அதுக்காகத்தான் என்னை பரிபூர்ணப்படுத்துனீங்க, என்னை ரட்சித்தீங்க. அதனால் நீங்கள் என்கிட்ட வாங்க ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாங்க, என் இல்லத்தில் வாங்க, என் பிள்ளைங்களோட வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கூப்பிடுங்க. அதுதான் பரிபூர்ண பணம். அநேகரை மீட்க வந்தார். நமக்கு விரோதமாக இருக்கிறவங்களுக்கு எதிராக ஆண்டவர் கையெழுத்து போட்டால் கூட அதை கூட நிவர்த்தி செய்வாராம். அதை கொலோசியர் 2:14 இருக்குது. நமக்கு விரோதமாக இருந்தவர் கையெழுத்தை குலைத்து போட வந்தார். எப்படின்னா நம்ம ஆமானை பார்க்கலாம். நம்ம எஸ்தர் புத்தகத்தில் இருக்கிற ஆமான் என்ன பண்ணான், இந்த இஸ்ரவேல் ஜனத்தையும் அழிச்சின்னொன்று ராஜா கிட்ட முத்திர மோதிரம் போட்டு கையெழுத்தெல்லாம் வாங்கி வச்சு மோர்த்திகாவுக்கு என்ன பண்ணார், அந்த சிலுவை மரம் தூக்கு மரத்தை ஏற்படுத்தினார். அந்த தூக்கு மரமே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, அவன் ஜனம் மொத்தம் அழிஞ்சிச்சு, அவன் ஒருத்தன் பாவம் செஞ்சதுனால. அப்போ வீட்டில் ஒருத்தராவது நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவரை சிநேகிதனா ஏற்றுக்கலாம். ஒருத்தர் ஏற்றுக்கங்க, ஒருத்தர் ஏற்று. நம்ம யோபு ஜெபம் பண்ணார். அவங்க அந்த மக்கள் எல்லாம் அவங்க மனைவி என்ன பண்ணா, போயா சரிதான், அந்த கடவுளை தூஷித்து ஜீவனை விட்டுரு, உனக்கு என்னத்துக்கு இந்த பழப்பு. நம்ம எத்தனை பேர் சொல்கிறோம், சொல்லக்கூடாது. அவர் நண்பர். அவர் ஒருத்தர் ஜெபம் பண்ணதுனால அந்த குடும்பமே என்ன பண்ணுச்சுன்னா, இது வரையிலும் உலகத்தில் இல்லாத சௌந்தரியமான பிள்ளைகளை ஆண்டவரே கொடுத்தார். ஆஸ்தி 2 மடங்காக கொடுத்தார். ஆஸ்தி எத்தனை மடங்காக கொடுத்தாரு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு 2 மடங்கு ஆஸ்தி வேணுமா? நீங்கள் ஆசைப்பட்டு ஆஸ்திக்காக ஆசைப்பட்டு கேட்டிங்கன்னா வரமாட்டார். புரியுதுங்களா? ஆஸ்தி இல்லாமல் ஆண்டவர் எனக்கு தேவை,
நான் நிர்வாணமாய் வந்தேன், நிர்வாணமாக போகிறேன். நான் ஒன்றும் இல்லாத வந்தேன், நான் ஒன்றும் இல்லாத போகிறேன். ஒன்றும் இல்லாத ஆயிட்டா கூட ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா எந்த கையெழுத்து இருந்தாலும் என்ன ஆகிடும். எவ்வளோ நாங்கள் ஸ்கூலில் வேலை செய்யும் போது பெட்டிஷனெல்லாம் எழுதுவாங்க. எவ்வளோ தான் எழுதினாலும், ஏன் சர்ச்சில் இருக்கும்போது கூட எழுதுனாங்க. எவ்வளோ தான் இருந்தாலும் ஆண்டவர் ஒருத்தர். உண்மையாக விசுவாசிக்கிற போது நிச்சயமாக நம்மளுக்கு அவர் நண்பனாக இருக்கிறார், ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். அந்த நட்சத்திரம் இவராகவே இருக்கிறாரு. அதனால் நம்ம எந்த இதுக்கும் கவலையே படமாக்கூடாது. 2 நாள் கவலைப்படு, 3ஆவது நாள் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு எழுந்து போயிடு. அண்ணாள் பாரு எப்படி அழுதா புலம்புனா, அவளை என்ன இப்படி குடிச்சு வெறிக்கிறியேன்னு அந்த ஆச்சாரியன் கேட்டா ஏலி. ஆனாலும் அவள் என்ன பண்ணா, நான் குடிச்சு வெறிக்கல, ஆண்டவர்கிட்ட எனக்கு குறையெல்லாம் என்ன பண்ணேன், மனுஷங்கிட்ட சொல்லாத, ஆண்டவர்கிட்ட சொல்லு. சில நேரங்களில் நம்மளாலே முடியாமல் என்ன பண்ணுறோம், மனுஷர்கிட்ட சொல்கிறோம். அப்போது நல்ல மனுஷர்கிட்ட ஒப்படை. தீங்கு அனுபவிக்கிற மனுஷங்கிட்ட ஒப்படைச்சின்னா அவன் நல்ல ஒரு ரெமிடி உனக்கு கொடுப்பான், தீர்வை உனக்கே கொடுப்பான், ஆலோசனையை கொடுப்பான். நீ ஆனால் உன்னா பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டயும் அங்கேயே உக்காந்து வெளியே உக்காந்து பேசுனேன்னு வச்சுக்கோ, அதுக்கு ரெமெடியை கிடைக்காது. அடுத்தபடியாக நியாயப்பிரமாணத்திற்கு என்னுடைய சாபத்தை நீக்க பிறந்தார். அது என்னமோ அது நியாயப்பிரமாணம் உங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல. எங்கள் ஆண்டவர் ஒரு 10 கட்டளை கொடுத்துருக்கிறார். அந்த 10 கட்டளையும் முடிச்சிடுறேம்மா. 10 கட்டளை கொடுத்துருக்கிறார். அந்த 10 கட்டளையில் முதல் கட்டளை என்னன்னா, என்னை அன்றி வேற யாரும் உனக்கு தெய்வம் இருக்க வேணாம். அதெல்லாம் கல் மண் மரம் அப்படின்னலாம் அவர் சொல்லலை. என்னை தவிர உனக்கு வேற தெய்வம் வேணாம். அதே நேரத்தில் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. அதே நேரத்தில் உன்னை போல் பிறனை நேசி. உங்களை நேசிக்கிறீங்களா? உங்களை நேசித்தீங்கன்னா பிறனை கூட என்ன பண்ணுவீங்க, அதே மாதிரி யோசிப்பீங்க. அந்த மாதிரி யோசிக்கணும். இப்போ அந்த காலகட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். தன்னை போல் பிறனை நேசிக்கிற காலகட்டம் கிடையாது. நமக்கு ஒரு அடிபட்டா எவ்வளோ வலிக்கும், அதுபோல் மற்றவனுக்கு வலிக்கும்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நம்மளுக்கு கஷ்டம் வந்தால் தான் கஷ்டம், மற்றவங்களுக்கு கஷ்டம் வந்தால் அது கஷ்டமே கிடையாது. அதனால் அது தன்னை அந்த கற்பனைகளை நீங்கள் சாபமாக செய்யாமல் போயிருந்தனால சாபம் பெற்றீங்க. அந்த சாபத்திலிருந்து விடுபட தான் நான் மாம்சமாக உலகத்திற்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். பிசாசினுடைய கிரியைகள் அழிக்கும்படி வந்தார். பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுங்களா? நண்பனின் தூதன் பிசாசு. இப்போ நிறைய பேருக்கு ஃப்ரெண்டுனா அவ்வளோ ஒரு விருப்பம். எனக்கு கூட ஃப்ரெண்டு விருப்பம். ஆனால் அந்த ஃப்ரெண்டு வேலை செய்கிற இடமா அங்கே நில்லு, வீட்டில் இருக்கிறியா நீ வீட்டோடு இரு, வரியா போறியா அவ்வளோதான். அப்படி தான் நான் ஃப்ரெண்டு வச்சுப்பேன். எனக்கு முழுமையான ஃப்ரெண்டு யாருன்னா ஏசப்பா தான். அவரை மட்டும்தான் நான் ரொம்ப க்ளோஸாக வச்சுப்பேன். நிற்கும் போதும் உக்காரும் போதும் எழுந்துக்கும் போதும் படுக்கும் போதும். இன்னும் பார்க்க போனீங்கன்னா நான் சமையல் செய்யும் போது வேலை செய்யும் போதெல்லாம் பாட்டு பாடினே செய்வேன். அப்போல்லாம், இப்போல்லாம் இல்லை. ஏன்னா ஒரு தடவை எங்கள் ஐயரினா எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடினேன், அதோடு நின்று போச்சு, அதோட ஸ்டக் ஆச்சு. ஆனாலும் வரும். அந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எனக்கு உயர்ந்த நண்பன். அப்படி இருக்கும்போது தான் இந்த பிசாசின் கிரியையெல்லாம் அழிஞ்சு போயிடும். சில பேர் நம்பிக்கையாக இருக்கிறவங்க என்கிட்ட அம்மா எனக்கு பையன் பிறக்கணுமா, ஜோம் பண்ணுங்கம்மான்னு வீட்டுக்கு வருவாங்க. பையன் பிறக்கணும்னு. என்னன்னு தெரில, எனக்கு பொண்ணாகவே இருக்குது 3. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், பையன் பிறக்கிறதுக்கு ஜோம் பண்ணுறேன். ஆனால் பையனே பிறந்துருக்குது. இப்போ கூட இந்த அன்பு செல்வி பொண்ணு, 2 பொண்ணு, 3ஆவது பையன்பத்துக்கு அது எங்கள் சர்ச்சில் பார்த்து ஜெபம் பண்ண சொல்லிச்சு. நான் ஒன்று, கடவுளே இந்த பொண்ணுக்கு நீங்கள் 2 பொண்ணு கொடுத்துட்டீங்க, ஆனால் 3ஆவது ஒரு பையனை இதுக்கு துணையாக கொடுங்க ஆண்டவரேன்னு தான் ஜெபம் பண்ண, வேறு ஒன்றும் பண்ணல. ஆண்டவரே பையனாக பிறக்க கிருபை செய்தார். அந்த மாதிரி மற்றவங்கள அந்தந்த இடத்துல அவங்கவுங்கள என்ன பண்ணிடணும், நிறுத்திடணும். அது என்னுடைய ஹேபிட். அப்படியே தான் இருந்தேன் நான். அப்படியே தான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தேன். எங்கள் அம்மா படிக்காது 3ஆவது வயசு 3ஆவது தான் படிச்சுது அந்த காலத்தில். அது பைபிளை படித்து எனக்கு சொல்லும். அதுக்கு சொல்லக்கூட தெரியாது, ஆனால் பைபிளை படித்து காட்டும். அப்படிப்பட்டவங்க தான் என்னை வளர்த்தாங்க. இன்னும் இருக்கிறாங்க. 90 வயசு இப்போ இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்குது. அவள் நிலம் மாறி போயிடுச்சு. ஆனாலும் அவங்க கடைசி வரலும் போன 2 வருஷத்துக்கு முன்னாடி வரலும்
இந்த கதவுலெல்லாம் நம்ம சிலுவை வச்சுருப்போம்ல முன்னாடி டோரில், அப்படி அங்கே வீட்டில் அம்மா வீட்டில் வச்சுருக்குறாங்க. அதை பார்த்து பார்த்து ஜெபம் பண்ண இருக்கோம். சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, உனக்கு கண் இல்லை காது இல்லை என் பிள்ளைங்களை எப்படி பண்ணுறிய திட்டின்னு இருப்பாங்க. அப்படி அவங்களுடைய அந்த இது என்னென்னா ஆண்டவரோட பேசணும், ஆண்டவரோட அது சண்டை போடுறோம் இப்படி பேசக்கூடாதுன்னு தெரியல, ஆனாலும் அவங்க அந்த மாதிரி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி தான் எங்களை வளர்த்தாங்க. ஜெபம் பண்ண வைப்பாங்க. சர்ச்சுக்கு அவங்க எங்களெல்லாம் அனுப்பிட்டு அவங்க பின்னாடி வருவாங்க. நாங்கள் 5 பேர், அதனால் எங்களெல்லாம் அனுப்பிட்டு அவங்க பின்னாடி வருவாங்க. இன்னும் கடைசி காலம் அவங்களுக்கு முடியாமல் இருந்த சூழ்நிலையில் தான் வீட்டில் நின்னாங்களே தவிர, முடியலன்னா கூட உக்காந்து எழுந்து போய் சர்ச்சில் போய் இன்றைக்கி ராபோஜனம் நான் எடுத்துகிட்டு வருவேன். கடவுளை நண்பனாக ஏற்றுக்குங்க. அதுக்காகத்தான் மாம்சமாக பிறந்தார். ஜீவனை கொடுக்குவார், உதவியை கொடுப்பாரு, எல்லாவற்றையும் நாணமாக செய்கிற தேவன் அவர். அப்புறம் மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசை அந்த மரணத்திலிருந்து அழிக்கும்படி உலகத்துக்கு வந்தார் மாம்சமாக. நீங்கள் நம்புறீங்களா? உங்களுக்கு உயிர் போகிற நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உயிர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறத நம்புறீங்களா? நாங்கள்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் உயிர் போய் கூட வந்திருக்குது. 2 நிமிஷம் 3 நிமிஷம் எல்லாம் போயிட்டாங்கன்னு கூட சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன உயிரோடு இங்கே நிறுத்தி வச்சிருக்கிறார். எனக்கு அவருக்கு தான் வேலை செய்ய முடியல இப்போது. அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஒரு என்ன சொல்ல, வீட்டில் ஒரு பெரிய வேலை அதான். ஆனாலும் ஆண்டவர் மரணத்திலிருந்து நம்மளை மீட்பதற்காக மாம்சமாக உலகத்திற்கு வந்தார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். சத்தியம்னா என்னதுமா? உண்மை. சத்தியன்றது என்னது? உண்மை. உண்மை உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்குமே இந்த காலத்தில் உண்மை என்பது கசகுது. உண்மை என்பதே ஒரு வேப்பங்காய். வேப்ப இலை கூட இல்லை, வேப்பங்காயும் அவ்வளோ கசக்கும். அந்த உண்மைன்றதே அவ்வளோ கசக்குது. பொய் சொல்கிறவங்கள தான் உலகம் நம்புது. பிசாசு அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செஞ்சிட்ருக்கிறான். அந்த காரியங்களெல்லாம் அழிப்பதற்காகத்தான் அவர் மாம்சமாகி உலகத்திற்கு வந்தார். மனுஷன் என்னென்ன பாடுகள் பட்டானோ, என்னென்ன கேவலங்கள் பட்டானோ, அவரை கடைசி நேரத்தில் அடித்தாங்க, காரி துப்புனாங்க, இவர் ஒரு ராஜாவா அப்படின்னு கேவலப்படுத்தி பேசினாங்க. எல்லாத்தையுமே அவர் நமக்காக பொறுத்து மாம்சமாக உலகத்துக்கு வந்து உலகத்தை ஜெயித்திருக்கிறார். கடைசியாக அவருடைய நியாயப்பிரமாணங்கள் நிறைவேறுவதற்காக உலகத்திற்கு வந்தார். தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அது படும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். கடவுள் ஏன் வந்தார் அப்படின்னாக்கா, நீ கடவுளை ஏற்றுக்கணும், அவரை தெய்வமாக வணங்கணுன்றதே அவருக்கு முக்கியத்துவம் கிடையாது. உன்னை ரட்சிக்கத்தான், உன்னை மேன்மைப்படுத்ததான், உனக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுக்கதான், உன்னுடைய குடும்பத்தை காக்கதான், உனக்காக தான் உலகத்திற்கு வந்தார். உனக்காக தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். இவ்வளோ கஷ்டங்களையும் பட்டார். அந்த கடவுளை நீங்கள் நண்பனாக ஏற்றுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஒளி வீசக்கூடிய நட்சத்திரமாக வழிகாட்டியாக எப்போவுமே வருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நெக்ஸ்ட் வெல்கம் அட்ரஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லேட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. நமக்கு இதில் வேறு கரண்ட் ப்ராப்ளம் வேறு. பொல்லாத பிசாசானவன் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறான் காலையிலேருந்து. என் முதலாவது எனக்கு எழுந்திரிச்சு நடக்க முடியாது போச்சு. அப்படி இருந்தும் கர்த்தர் என்ன கர்த்தாவே நான் எப்படின்னா போய் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும் உற்சாகமாக இருந்தேன். அந்த வேனில் இந்த ஜீப்பில் ஏறுறேன், எழுந்திரிச்சு என்னால் உட்கார முடியல. கடைசியில் என்ன செய்தேன், எப்பான்னு என் டிரைவர் தம்பி என்ன பண்ணாப்புல, அம்மா தூக்கிட்டா, இல்லைப்பா நான் ஏறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஏறி உட்காந்துட்டு கர்த்தரோட பெரிய 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 கிருபையினாலே என்னை கொண்டு வந்து இங்கே சேர்த்த அற்புதமான தேவன் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் சாட்சியை நிறுத்தி கிருபைக்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன். நர்ஸு இப்போ எனக்கு இந்த ப்ரோக்ராமோட வெல்கம் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அம்மா மஞ்சுளம்மா கவுன்சிலர் அவர்கள் இப்பொழுது நம்மளுடைய மீட்டிங்க்கு வந்து அவங்க இந்த மீட்டிங்கை ஆதரித்ததுக்காக நான் மிக மிக அன்போடு வரவேற்கிறேன். அவளுக்கு எப்படி தான் நான் தேங்க்ஸ் சொல்வேன்னு எனக்கு தெரியாது. காரணம் என்னென்னா, நாங்கள் போய் இன்வைட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு முகமலர்ச்சி. அது மட்டும் இல்லாத உடனே அந்த குழந்தைங்கிட்ட சொல்கிறாங்க, சேர் கொண்டு போடுறா அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா அவங்க கையில் அந்த தண்ணி இருந்தது, துடைச்சிட்டாமா உட்காருங்க முதல்ல அப்படின்னு. அந்த அன்பு, தாய் அன்பு, பிள்ளைங்கக்கிட்ட தாய் எப்படி பண்ணுவாங்களோ
அந்த மாதிரி இந்த அம்மா என்னை ரொம்ப அரவணைச்சாங்க. எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாத என்னோடய அழைப்புக்கு ஏற்று அருமையாக ஃபஸ்ட்டு முதல்வராக எங்கம்மா பேகு அதை கொண்டு வந்து கொடுத்தா நின்னாங்க எனக்கு. நாங்கள் பொறுமையாக இவ்வளோ நேரம் அந்த பிரசங்கத்தை கேட்க அருமையாக உட்கார்ந்த அம்மாவுக்கு நான் பல விதத்தில் நன்றி செலுத்துகிறேன். எப்படி நன்றி செலுத்துவேன், அந்த நன்றிக்கு எனக்கு இதுவே பத்தாது, வார்த்தைகளே இல்லை. அந்த மாதிரி நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா கூப்பிட்டதுக்கு மரியாதை அந்த டைமுக்கு வந்தாங்க பாருங்கள், அது ரொம்ப பிரமாதம். எனக்கு வேண்டியது அந்த டைம். அந்த டைமுக்கு வரலைன்னா ரியலி எனக்கு கோபம் வரும். அதே சமயத்தில் நான் சொல்கிற வேலையை செய்யலைன்னா ரொம்ப கோபம் வரும். என்னோடய ஹேபிட் அந்த மாதிரி, தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டைம்ன்றது எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி வளர்த்துட்டார் எங்களை. டைமுக்கு போன 5 நிமிஷம் முன்னால் போய் இருக்கணுமே தவிர 5 நிமிஷம் பின்னால் போகக்கூடாது. பின்னால் போனீங்கன்னா நீங்கள் எங்கள் பசங்க கிடையாது அப்படின்வார். அதனால் அந்த டைமுக்கு அந்த சைல்டுஹுட்லேருந்து அந்த முக்கியத்துவம் கொடுப்போம். நாங்கள் முதல்ல ப்ரெசென்ட் ஆகிடுவோம். கோயிலில் எங்கள் அப்பா ஒருத்தர் தான் மணி அடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவார் பாட்டை. அப்புறமா நாங்கள் குடுகுடுன்னு ஓடுவோம், ஓடி போய் முழங்கால் போடணும், இல்லைன்னா அடி தான். அதனால இந்த டைம்ன்றது எங்களுக்கு இன்னும் அந்த மாதிரி ப்ராக்டிஸாக இருந்ததுனால அந்த அம்மா அந்த டைமுக்கு வந்தாங்க. அதனால ரொம்ப நன்றி அம்மா. அப்புறமா அது மட்டும் இல்லாத அவங்க மகனையும் கொண்டு வந்துட்டுக்கிறாங்க. மகனையும் நான் அன்போடு வரவழைக்கிறேன். அப்புறமா மற்றவங்களே எல்லாம் நான் கூப்பிட்டோம். அந்த மக சொன்னாங்க, அம்மா ஐரம்மா பிரசங்கத்தில் சொன்னாங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், எத்தனையோ பேரை கூப்பிட்டேன் நான். ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. அம்மா இப்போ போகிறதுனால அவங்க டைம் வேறு எங்கேயோ போகணுமா, மீட்டிங் அட்டன் பண்ண, அதனால ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. இது அம்மா குழந்தைங்களுக்காக ஸ்கேலு, பென்சிலு, ரப்பரு, ஸ்க்ரூ ட்ரைவர் எல்லாம் வச்சு ஒரு 40 பீசஸ் கொடுத்துருக்காங்க அன்பளிப்பாக. அதுக்காக நன்றி சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. எங்கள் குழந்தைங்களை நினச்சி நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்களே. ஆனால் உங்ககிட்ட இன்னொரு ரிக்வஸ்ட் இருக்குது, நான் பின்னால் சொல்கிறேன், உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. ஓகே ரமேஷ் ப்ளீஸ் கம், வாங்க மேடைக்கு வாங்க. இவர் நான் வழியில் ரமேஷ் பிரதர் ஓல்டு நமக்கு இங்கே தலைவராக இருந்தார். எங்கள் அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான பெரிய அவர் தான் அந்த ரோடெல்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு இது பண்ணார். அப்புறமா அவர் இப்போ என்னோடய அழைப்புக்கு ஏற்று லேட்டாக வந்தாலும் நேர்த்தியாக சேர்ந்ததுக்கு அவருக்கு வருக வருக என்று வாழ்த்துரை கூறுகிறேன். ஓகே ஓகே இதம்மா இப்படி கொடு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், அடுத்தபடியாக என்னோடய வேண்டுதலுக்கு இறங்கி அம்மா வந்தாங்க, ஐரம்மாவை தயவுசெய்து ஏந்திக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்கம்மா. ஐயோன்றாங்க. அம்மா சீஃப் கெஸ்ட்டு ஆஸ் வெல் அஸ் அவங்கள நான் கேட்டுக்கினேன். எனக்கு யாரும் இல்லைங்க, ஐயாவை கூப்பிட்டேன், 2-3 ஐயா அவங்கள கூப்பிட்டேன், ஐயருங்களை. அவங்கள ஐயர் அம்மா தான் எனக்கு கிடைச்சாங்க. அவங்கள அன்போடு வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். அம்மாக்கு சோதரம்மா குடுமா அப்புறமா என்னோட தம்பி எனக்கு ரொம்ப இஷ்டம் இல்லை, என்னோடய மகன் தான் சொல்லணும். அந்த மாதிரி எனக்கு எல்லா விதத்துலேயும் உதவி செய்து, ஸ்பெஷலாக அந்த மீட்டிங்க்கு நான் ஃபஸ்ட்டே கூப்பிட்டேன். அவங்க 9 மணிக்கு நீங்கள் பாட்டு பாடணுன்னு என்னோடய வேண்டுகோள். ஆனால் அவங்க வந்தது 11 மணிக்கு. ஊழியம் அவங்களுக்கு பலவிதமான ஊழியம் இருக்குது, ஒரு ஊழியன்னு இல்லை. அதனால் அவங்க எப்படி இருந்தாலும் எனக்கு பிள்ளைங்க இல்லையா. அப்போ டைமுக்கு ஒரு பாட்டு பாடி இந்த கூட்டத்தை ஆரம்பித்து தந்த குழந்தைங்களுக்கு என்னோட நன்றி செலுத்துகிறேன். வருக வருக என்று வாழ்த்துகிறேன். வாமா வா. ஓகே, 2 பேருக்கும் ஒன்றா போத்திடு. அவ்வளோதான். ஓகேவா அம்மா, கீழே விழுதுறேன். அடுத்தபடியாக ஐரம்மா, என் உடன் ஊழியக்காரவங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் என்ன நடந்தாலும்
அந்த மழை பெஞ்சிருந்தாலும் சரி, வெயில் காய்ஞ்சிருந்தாலும் சரி, 8 மணிக்கு வந்துடுங்கம்மா நான் வரேன்னு சொன்னால் கரெக்டாக அந்த 8 மணிக்கு வந்து உட்காந்து இருப்பாங்க. ரோட்டில் பனியில் மழையில் காற்றுல எல்லாத்துலேயும் உட்காந்து என்னுடன் ஊழிக்காரே வர அம்மா அவங்க டைமுக்கு வந்து உட்காந்து. ஆனால் நான் தான் லேட் ஆகுவேன். சரிங்களா? அந்த மாதிரி என்னுடன் ஊழிக்கார இந்த அம்மாவுக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். ஓகேம்மா, தேங்க்யூம்மா. அப்புறமா ஐயா வந்துட்டு அவர் ஒரு ஊழிக்காரரு. அவர் இங்கே மட்டும் இல்லை, எங்கேனாலும் தெலுங்கு, முக்கியமாக ஆந்திர பிரதேசத்தில் அவர் ஊழியம் செய்கிறாரு. அவரை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஐயா நீங்கள் வர முடியுமா இந்த நாளில்? இதுதான் சொன்னாங்க இல்லையா ஐயரம்மா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், வந்தவங்களை யார் கூட்டினாரு சுவாமி? தெருவில் போகிறவங்க, கடை சந்தையில் இருக்கிறவங்க, வீதியில் இருக்கிறவங்களாம் பிடிச்சி இழுத்துன்னு வாடான்றாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க இது நிரப்பினாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஐயரு போய் இழுத்துன்னு வந்து இப்போது என்னோட அழைப்புக்கு இறங்கி வந்த ஐயரு வருங்க வருங்கன்று வரவேற்கிறேன். நேரமா இப்போ என்னோட அத்தை மகன் பிரபு வந்துக்கிறார். இப்போ தான் வருக வருக என்று வரவேற்கிறேன். அவங்க குடும்பம் ஃபுல்லாக வந்திருக்காங்க. கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்க எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐஷா, ஓகே. இப்போ குழந்தைங்களோட ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆமாம், நம்மெல்லாம் திரு தண்டபாணி ஐயா அவர்கள் வந்து போயிட்டாராம். என்னை பார்க்கல. ஆனால் கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு என்னோட மரியாதையை நான் செலுத்தி கொள்கிறேன்றது நீங்கள் ஊர் ஜனங்க இல்லையா, நீங்களானா அட்லீஸ்ட் அவருக்கு சொல்லுவீங்க. அப்புறம் பிரியதர்ஷினி நந்தகுமார் அவர்கள் வரவே இல்லை. என்ன ரீசன்னு தெரியல, வரமானாங்க. என்ன விஓவும் வரல. அப்புறம் நேரமா இவங்க எல்லோரும் வரலனாலும் என்னோட தேங்க்ஸ் அவங்களுக்கு நான் சொல்கிறேன். அவ்வளோதான்.
இங்கே ஓடி வாங்க சிட்டுக்குருவி போல பத்தா பூச்சி போல கண்ணிட சிறுகிற சிறுவா அதிசயமான பாலன் நாமும் சென்று நெஞ்சம் பகிர அவரை தங்குமே ஜாலியாக ஆடி பாடி இயேசு பாலனை போற்றிடுவோம் ஒன்றாய் சேர்ந்து நாமும் இன்றே கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடிடுவோம் வந்தாச்சு வந்தாச்சு கிறிஸ்துமஸ் வந்தாச்சு பெத்லகேமில் வாக்குத்தெருவில் இயேசு பிறந்தாச்சு சந்தோஷம் உற்சாகம் எங்கும் நடந்தாச்சு தேவன் நம்மை விட்ட நாள்தான் கிறிஸ்துமஸ் என்றாச்சு ஜாலியாக ஜாலியாக ஆடி பாடி இயேசு பாலனை போற்றிடுவோம் ஒன்றாய் சேர்ந்து நாமும் இன்று கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடிடுவோம். Next, song by third and fourth, fifth student. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாமா இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாமா இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவ மைந்தனா சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவ மைந்தனா இங்கு பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார் இங்கு பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார் இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே முன்னவர் சொன்னபடி முடிப்பதற்காக முன்னுமவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சம் விட்டு தாட்சி உள்ள முன்னணையிலே இங்கு மோட்சம் விட்டு தாட்சி உள்ள முன்னணையிலே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானே இந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானே நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏங்கிடுவோமே நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏங்கிடுவோமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே குளிரும் பனிரும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலானே தூங்கு தூங்கு பாலானே. Next, memory verse, Rakshit, LKG. பயந்த தீமையை விட்டு விலகு 3:7 சமூனுக்கு முன்பாக செல்லும் யாத்திரா 33:14 கத்தோட மகிமை உணப்பினாலே காக்கும் ஏசாயா 58:8. தேங்க்யூ ஆமேன். Very good. Next, Ashwin, LKG. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 103. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2:1. Thank you. தேங்க்யூ ஆமேன். Very good. Next, Pravalika, UKG. கட்டணத்தை உசித்திப்பாங்க. சங்கீதம் 34:8. நயவாசன உன்னை காப்பாற்றும் நீதிமுக 2:1. தேங்க்யூ ஆமேன். Very good. Next, Mahit, LKG. I am living bread. Thank you. Next, Tarika, UKG.
உன்னுடைய பாதைகளின் வெளிச்சம் பிரகாசிக்க நிற்காடாத கோடியாயாக பெருகுவாயாக. யோபு 22:28. உங்கள் தைரியத்தை விட்டு விடாதே இருங்கள். எபிரெயர் 10:35. சொல்லிட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ, வெல்கம். நெக்ஸ்ட் அத்திகா யூகேஜி. ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். பேதுரு 4:10. பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். ஏசாயா 31:14. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, நான் உன்னை கைவிடுவதுமில்லை. எபிரெயர் 13:5. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:37. தேங்க்யூ, ஆமேன். வெரி குட். நெக்ஸ்ட் கவியரசன் எல்கேஜி. நெக்ஸ்ட் ஹேமன் யூகேஜி. Not steal. Exodus 20:15. நெக்ஸ்ட் யுகேஷ் 4th ஸ்டாண்டர்ட். My name is Sukesh. I study in 4th standard. Bible words. Happy are those who are merciful to others. God will be merciful to them. Happy are the pure in heart. They will see God. Happy are those who work for peace. God will call them his children. Matthew 5:7-9. Amen. Thank you. வெரி குட். நெக்ஸ்ட் தீக்ஷிதா 1st ஸ்டாண்டர்ட். Isaiah chapter 9 verses. A child is born to us, a son is given to us. He will be our ruler. He will be called Wonderful Counselor, Mighty God, Eternal Father, Prince of Peace. Thank you, Amen. வெரி குட். நெக்ஸ்ட் ஜெனிலியா 1st ஸ்டாண்டர்ட். He will have a son and even give him Jesus, because he will save his people from their sins. Matthew 1:21. வெரி குட். நெக்ஸ்ட் ஜென்சிகா 1st ஸ்டாண்டர்ட். பைபிள் வேஸ். மை நேம் இஸ் ஜென்சிகா. ஆதலால் ஆண்டவில் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதொரு கன்னிகை கர்ப்பவி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள். பெரியமானவில் பேர் இவ்வளவு செய்ய 7:14. வெரி குட். தேங்க்யூ, ஆமென். நெக்ஸ்ட் அத்திகா பிரித்திகா 1st ஸ்டாண்டர்ட். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. தேங்க்யூ, ஆமென். நெக்ஸ்ட் மதுமிதா 2nd ஸ்டாண்டர்ட். Remember, a child is born, as a son is given to us, and he will be our ruler. He will be called Wonderful Counselor, Mighty God, Eternal Father, Prince of Peace. Isaiah chapter 9 verse 6. வெரி குட். நெக்ஸ்ட் மித்ரா 2nd ஸ்டாண்டர்ட். ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். தேங்க்யூ, ஆமென். வெரி குட். நெக்ஸ்ட் கவின் 1st ஸ்டாண்டர்ட். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமின் யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாய் இருந்து இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநதி நாட்கள் ஆகிய பூர்வத்தை உடையது. மேகா 5:2. வெரி குட். நெக்ஸ்ட் அனிஷ் 2nd ஸ்டாண்டர்ட். The Lord says, Bethlehem Ephrathah, you are the one of the small of the downs in Judah, but of you will be a ruler for Asher, Shu's family. Now goes back to ancient times. Chapter 5, verse 2. Thank you, Amen. வெரி குட். நெக்ஸ்ட் தர்ஷினி 3rd ஸ்டாண்டர்ட்.
My name is Dashni. I am studying third standard Bible verse. The people who walked in darkness have seen a great light. Them live in a land of the shadows, but now light is shining on them. Isaiah 9 verse 2. Amen. Thank you. Very good. Next. Vignesh, third standard. ஏசாயா 46 அதிகாரம் 13 வசனம். என் நீதியை சபிதிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலில் என் மகிமையும் கட்டளையிடுவேன். ஏசாயா 9 அதிகாரம் 2 வசனம். இருளில் நடக்கின்ற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நன்றி, வணக்கம். ஆமென். Okay, next. Ishant, third standard. Bible verse. My name is Kester, studying third standard. God is my savior. I will trust him and not be afraid. The Lord give power and strength. He is my savior. As fresh water, drink joy to the thirsty. So God people rejoice when he saves them. Isaiah 12:2-3. Thank you, Marvin. Thank you. Next. Hashini, fourth standard. Bible words. My name is Hasni. I am studying 4th standard. Psalm 148. Praise him, kings and all people, princes and all other rulers, young man and young man, old people and the children too. Let them praise the name of the Lord. His name is greater than all others. His glory is above earth and heaven. Psalm 148, 11-13. Amen. Thank you. Very good. Next. Ashwin, fourth standard. My name is Ashwin. I am studying 4th standard. Praise him, all his angels, all his heavenly armies. Praise him, sun and moon. Praise him, shining star. Praise him, highest heaven and water above the sky. Let them all praise the name of the Lord. He commanded and they were created. Psalm 148:5. Thank you. Amen. Very good. Next. Hemant, fourth standard. My name is Samantha. I am studying 4th standard. Bible word. Happy are those who know their skewly power. The kingdom of heaven belongs to them. Happy are those who mourn. God will comfort them. Happy are those who are the humble. They will receive what God has promised. Happy are those who greatest desire is to do what God has required. God will satisfy them fully. Thank you. Amen. Very good. Matthew chapter 5, 3-6. Very good. Thank you. Next. Monesh, fourth standard. My name is Maya. I am studying 4th standard. Song of Mary. Mary said, my heart brighter than my soul is glad because of God, my Savior. From now on, all people will call me happy. Luke 1:46-48. Thank you. Amen. Very good. Next. Dance by first and second student.
உண்மை உயிர்த்தீங்க உறவின் மொழியாக நம் முன்னத பிறந்துள்ளார் உண்மை உயர்ந்தோங்க உரிமை உயிர்த்தீங்க உறவின் மொழியாக நம் முன்னத பிறந்துள்ளார் ஆனந்தம் ஆனந்தம் எங்கும் ஆனந்தம் ஆண்டவராம் நம் இயேசு நம்மிடை பிறந்துள்ளார் ஆனந்தம் ஆனந்தம் எங்கும் ஆனந்தம் ஆண்டவராம் நம் இயேசு நம்மிடை பிறந்துள்ளார் அவரின் வருகை நாள் அவனின் மாந்தர் நாள் அன்பை கண்டனரே அமைதி அடைந்தனரே அவரின் வருகை நாள் அவனின் மாந்தர் நாள் அன்பை கண்டனரே அமைதி அடைந்தனரே ஆனந்தம் ஆனந்தம் எங்கும் ஆனந்தம் ஆண்டவராம் நம் இயேசு நம்மிடை பிறந்துள்ளார் ஆனந்தம் ஆனந்தம் எங்கும் ஆனந்தம் ஆண்டவராம் நம் இயேசு நம்மிடை பிறந்துள்ளார். Very good. Next, third and fourth student song. பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் ஹல்லேலூயா வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவதே வாதே மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவதே வாதே மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்தியாகியாய் வளர்ந்தார் மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்தியாகியாய் வளர்ந்தார் மாத்தியாகியாய் வளர்ந்தார் பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் ஹல்லேலூயா வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே மனக்காரிடுலை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார் மனக்காரிடுலை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார் மாஜோதியாய் திகழ்ந்தார் பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் ஹல்லேலூயா வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் உரிமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மையுள்ளவரே பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மையுள்ளவரே மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நான் நம்பிட்டார் மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நான் நம்பிட்டார் மேலான நான் நம்பிட்டார் பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் ஹல்லேலூயா வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் கந்தை துணியோ கர்த்தருக்கு கருமேழ்மை கோலமதோ கந்தை துணியோ கர்த்தருக்கு கருமேழ்மை கோலமதோ விலையேறம் பெற்ற உடை அலங்கரிப்போம் வீணாசையும் நமக்கே விலையேறம் பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும்
நமக்கே வீணாசையும் நமக்கே பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் ஹல்லேலூயா வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதையெங்கும் சாட்சிடுவோம் இயேசு பிறந்தால் உள்ளமதில் இதையெங்கும் சாட்சிடுவோம் புசிப்போம் குடிப்போம் தேவராஜ மலர் பரநாவியல் மகிழ்வோம் புசிப்போம் குடிப்போம் தேவராஜ மலர் பரநாவியல் மகிழ்வோம் பரநாவியல் மகிழ்வோம் பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் ஹல்லேலூயா வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். Very good. Next, third standard dance. பெத்லஹேமூரிலே மாட்டு தொழுவத்திலே ஏசுராஜன் பிறந்தார். மண்ணோரை மீட்க மானிடனாக இம்மானுவேலன் அவதரித்தார். பெத்லஹேமூரிலே மாட்டு தொழுவத்திலே ஏசுராஜன் பிறந்தார். மண்ணோரை மீட்க மானிடனாக இம்மானுவேலன் அவதரித்தார். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் மனதார வாழ்த்து பாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் மனதார வாழ்த்து பாடுவோம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இருளை நீக்க ஒளியாய் வந்தார், அருளை பொழிய ஆதவன் உதித்தார். இருளை நீக்க ஒளியாய் வந்தார், அருளை பொழிய ஆதவன் உதித்தார். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் மனதார வாழ்த்து பாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் மனதார வாழ்த்து பாடுவோம். மானிடனாய் பிறந்த யாவருக்கும் சந்தோஷம் உண்டாகவே மனுக்குலத்தின் இரட்சகராய் இயேசு பிறந்தாரே. மானிடனாய் பிறந்த யாவருக்கும் சந்தோஷம் உண்டாகவே மனுக்குலத்தின் இரட்சகராய் இயேசு பிறந்தாரே. பாவங்கள் நீக்க பரிசுத்த பிறந்தார், சாபங்கள் நீக்கி ஆசீர் பொழிந்தார். பாவங்கள் நீக்க பரிசுத்த பிறந்தார்,
சாபங்கள் நீக்கி ஆசி பொழிந்தார். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் மனதார வாழ்த்தி பாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் மனதார வாழ்த்தி பாடுவோம். உன்னையும் என்னையும் நேசித்ததால் உலகத்தில் உதித்தாரே. நம் தரித்திரத்தை மாற்றிடவே தரித்திரரானாரே. உன்னையும் என்னையும் நேசித்ததால் உலகத்தில் உதித்தாரே. நம் தரித்திரத்தை மாற்றிடவே தரித்திரரானாரே. வழியும் அவரே சத்தியம் அவரே நித்திய ஜீவன் தந்திடுவாரே. வழியும் அவரே சத்தியம் அவரே நித்திய ஜீவன் தந்திடுவாரே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் மனதார வாழ்த்தி பாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் மனதார வாழ்த்தி பாடுவோம். பெத்லகேம் ஊரிலே மாட்டு தொழுவத்திலே இயேசுராஜன் பிறந்தார். மண்ணோரை மீட்க மானிடனாக இம்மானுவேலன் அவதரித்தார். பெத்லகேம் ஊரிலே மாட்டு தொழுவத்திலே இயேசுராஜன் பிறந்தார். மண்ணோரை மீட்க மானிடனாக இம்மானுவேலன் அவதரித்தார். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் மனதார வாழ்த்தி பாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் மனதார வாழ்த்தி பாடுவோம். மனதார வாழ்த்தி பாடுவோம். மனதார வாழ்த்தி பாடுவோம். Thank you, very good. Next, song by 3rd and 4th student, All Things Bright and Beautiful. All is bright and beautiful, all creatures great and small, all things wise and wonderful, the Lord God made them all. Each little flower that opens, each little bird that sings, God made the glowing colors, God made the tiny wings. All things bright and beautiful, all creatures great and small, all things wise and wonderful, the Lord God made them all. The purple-headed mountain, the river running by, the sunset and the morning, the brightness of the sky. All things bright and beautiful, all creatures great and small, all things wise and wonderful, the Lord God made them all. The glowing winter, the black and summer sun, right to see the garden, God made everyone. All things bright and beautiful, all creatures great and small, all things wise and wonderful, the Lord God made them all. God gave us eyes to see them, and lips we might tell, how great is God Almighty, who has made all things well. All things bright and beautiful, all creatures great and small, all things wise and wonderful, the Lord God made them all.
Very good. Next, major scene. டேய் நாடா இன்னைக்கு ரொம்ப குளிர்தாடா. ஆமாண்டா இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப குளிர்துடா. வாங்கடா குளிர் காயலாம். ஆண்டா. என்னடா இது வானத்துல பிரகாசமா இருக்குது. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஆமேன். நம்மளுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்காரண்டா. ஆமாண்டா நம்ம போய் பார்த்துட்டு எல்லாருக்கும் சொல்லுவோம் வாங்கடா. சரிடா.
Dashing through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Bells on bobtails ring, making spirits bright. What fun it is to laugh and sing a sleighing song tonight. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and lank, misfortune seemed his lot. We got into a drifted bank, and then we got upsot. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Dashing through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Bells on bobtails ring, making spirits bright. What fun it is to laugh and sing a sleighing song tonight. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Now that you know the rhyme, let's sing along. Dashing through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Bells on bobtails ring, making spirits bright. What fun it is to laugh and sing a sleighing song tonight. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and lank, misfortune seemed his lot. We got into a drifted bank, and then we got upsot. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Dashing through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Bells on bobtails ring, making spirits bright. What fun it is to laugh and sing a sleighing song tonight. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and lank, misfortune seemed his lot. We got into a drifted bank, and then we got upsot. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the
Dashing through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Bells on bobtails ring, making spirits bright. What fun it is to laugh and sing a sleighing song tonight. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. வெரி குட். ஜாய், இந்த மேஜர் சீன் பற்றி ஒரு சின்ன ஷார்ட் மெசேஜ் கொடுப்பாங்க. ஜாய் மிஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மிஸ் மெசேஜ்னு சொல்கிறாங்க. மெசேஜ் எல்லாம் இல்லை. இதனுடைய அர்த்தம் என்னன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக அவர் வந்து பெத்லகேம் என்ற இடத்துல, எருசலேமில் உள்ள பெத்லகேம் என்ற இடத்துல தான், அது வந்து யூதேயா நாட்டில் இருக்குது, அங்கே தான் வந்து பிறந்தார். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏரோது ராஜா வந்து அந்த இடத்துல, அவர் பிறக்கும் போது கூட ஏரோது ராஜா தான் அரசாண்டு கொண்டிருந்தார். யூதேயாவில் வந்து ஒரு பெத்லகேம் என்ற இடத்துல ஒரு ராஜா பிறக்க போகிறாருன்றது வந்து சாஸ்திரிகளால் கணிக்கப்பட்டு கூறப்பட்டது. அப்போ 2 வயசுக்குள்ள இருக்கிற எல்லா குழந்தையும் நம்ம சாகடிச்சுட்டு அதில் இயேசு கிறிஸ்துவும் இறந்து போயிடுவாரு அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான், அந்த ஏரோது ராஜா இருக்கிற எல்லா 2 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தையும் கொண்டு போட்டுறாங்க. ஆனால் அதுலேயும் ஆண்டவர் வந்து தன்னுடைய தூதனை அனுப்பி ஏசப்பாவுக்கு அப்பாவா நியமிக்கப்பட்ட அந்த யோசேப்பு, மரியா அவங்க மூலமாக காப்பாற்றுறாருங்க, ஏசப்பாவை காப்பாற்றுறாங்க. அந்த பெத்லகேம் என்ற அந்த பேருக்கு எப்பிராத்தான்னு ஒரு பேரும் இருக்குது. எப்பிராத்தா அப்படின்னா சாம்பல்னு அர்த்தம். அந்த சாம்பலை வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெத்லகேம் நகரில் பிறந்ததுனால அது கனியுள்ள அப்படின்னு மாறிடுச்சு. சரிங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில் கூட சாம்பல் மாதிரி இருக்கிற கஷ்டங்களை ஆண்டவர் வந்து ஒரு சாம்பல் வந்து எதுக்குமே உதவாது இல்லைங்களா? அது வந்து ஒரு கனியுள்ள வாழ்க்கையாக மாற்றுறதுக்காக தான் ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் பிறந்தார். அவர் பிறந்ததுக்கான மெயின் காரணமே நம்ம வந்து நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும், நம்மளால் நம்முடைய பாவத்திலேருந்து விலகி வாழவே முடியாது. அதை மன்னிக்கிற ஏதாவது ஒரு பலி செலுத்தப்பட்டால் தான் பாவ மன்னிப்பு கிடைக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். ஏதாவது ஒரு பலி செலுத்தினா தான் பாவ மன்னிப்பு. இப்போ எத்தனை காளைகள், எத்தனை ஆடு, புறா, எத்தனை தான் அப்படி நம்ம பலி செலுத்துறது. அப்படி இல்லாமல் தன்னை தானே ஒரே ஒரு சுகந்த வாசனையான பலியை அவரே ஒப்பு கொடுத்தார். அவரை யாராலும் கொல்லவோ சிலுவையில் அறிவோ முடியாது. இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுக்கும்படியா அந்த எருசலேம் யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேமிலே, அது வந்து எருசலேம் என்ற பட்டணத்தில் வந்து குழந்தையாய் அவதரித்தார். அவர் வந்து ஒரு மகா ராஜாவா ஒரு மாளிகையில் பிறப்பாருன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் அவர் பிறந்தது ஒரு சத்திரம். அந்த காலத்துலலாம் வந்து வழிபோக்கர்களுக்கு தங்கறதுக்கு சத்திரம் கட்டி வைப்பாங்க. இந்த சத்திரத்தில் கூட அவருக்கு இடம் இல்லை. ஒரு சாதாரண மாடு கட்டி வைக்குவாங்க பாருங்க, அந்த மாட்டு தொழுவத்தில் தான் அவருக்கு இடம் கிடைச்சிச்சு. அதுதான் வந்து இந்த ஒரு முதலாவது அவர் பிறந்த ஒரு நற்செய்தியை ஒரு மேய்ப்பர்கள் தான் தெரிஞ்சிச்சு. பெரிய பெரிய ராஜாலாம் பிறக்கிறாங்கன்னா யாருக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் நாட்டுக்கு தான் தெரியும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒரு மேய்ப்பர்கள் தான் முதல்ல சொல்கிறாங்க. எடுத்தது சொன்னேன்னா வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. அந்த 3 தேவதூதர்கள் வந்து சொல்லும் போது பயப்படாதிருங்கள், ஃபர்ஸ்ட் வார்த்தையே அதுதான். ஏன் எல்லாரும் அந்த ஏரோது ராஜாக்காக பயங்கரமாக பயந்துட்டு இருந்தாங்க. என்ன நடக்குமோ? 2 வயசுக்குள்ள குழந்தைங்க, 2 வயசுக்குள்ள குழந்தைங்கள எத்தனை பேர் பலி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் இழந்திருப்பாங்க, எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அதனால எல்லாருக்கும் ஒரு பயம். அந்த பயத்திலிருந்து எல்லாரும் வெளியே கொண்டு வரும்படியா ஃபர்ஸ்ட் வார்த்தையே பயப்படாதிருங்கள், எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம், சாதா சந்தோஷம் இல்லை, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அதுதான் இயேசு கிறிஸ்துனா. நீங்கள் நினைக்கலாம் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் அது நற்செய்தின்னு, அப்படி கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருக்கும் அது ஒரு நற்செய்தி. அந்த நற்செய்தியை எல்லாருக்கும் தெரியப்படுத்துன்ற வகையில் தான் இந்த சின்ன ஒரு ட்ராமா மாதிரி நாங்கள் பண்ணி காமிச்சோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் vote of thanks by Mr. Paul Prem Sundar அவர்கள். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஓகேங்களா? ஸோ இந்த கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம், நன்றி நவிழலுக்கு வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த தேவனுக்கு முதலாவது நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுளுடைய பிரசனம் துவக்கம் முதல் கடைசி மட்டும் இருந்ததற்காய் அவரை துதிக்கிறோம். அவ்விதமாய் இந்த ப்ரேயரில் பார்ட்டிசிபேட் பண்ண பாஸ்டர் டைட்டஸ் வந்திருந்தார். அப்புறம் மெசேஜ் கொடுத்த ஆன்ட்டி இருக்காங்க, சஞ்சீவி ஐரம்மா,
ஷோபா சஞ்சீவி ஐரம்மா அவங்களுக்கு, அப்புறம் ஐரம்மா இருந்தாங்க, எல்லாம் சிறப்பித்தார்கள். இன்னுமாய் இங்கே மஞ்சுளா சந்திரசேகர் அவங்க கவுன்சிலர் அவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் ரமேஷ் அவர் வந்திருந்தார், புருஷோத்தமன் வந்திருந்தாங்க, அப்புறம் நந்தகுமார் அவங்கெல்லாம் அழைச்சோம், அவங்களும் வரல. விசேஷ விதமாக இந்த அழகாக இந்த கோரியோகிராஃப்லாம் பண்ணாங்க. பசங்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்ந்த அந்த ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வசுமதி மிஸ் இங்கே இருக்கிறாங்க, எல்லாரும் மேலே வந்துருங்க. ஜாய் மிஸ், மெரினா மிஸ், கீர்த்தனா மிஸ், வேம்பி மிஸ் எங்கே இருக்காங்களா? வாங்க. எங்கே கீர்த்தனா மிஸ் காணோம்? வாங்க. ஓகே ஓகே, இவங்களுக்கெல்லாம் ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் நம்ம கொடுத்துடலாமா? வாங்க வாங்க, எல்லாம் மேலே வாங்க. சிறப்பாக இந்த இதுதான் கொண்டாட்டங்க. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு டீச்சர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும், பேரண்ட்ஸ் எல்லாரும் கை தட்டலாமா? ஓகே, ஒரு ஃபோட்டோ இருந்தால் எடுக்கலாமா? ஓகே, கிளிக் பண்ணுறீங்களா பிரதர்? வீடியோ ஷூட்டிங். ஓகே ஓகே. அப்படியே மேலே சரவணன் வந்துடுங்க, நகோமி வந்துடுங்க, மந்திரி மந்திரி அண்ணா வாங்க, என் பக்கத்தில் வந்துருப்பா மந்திரி, இந்த பக்கம் வந்துடுங்க. இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க இந்த ஸ்கூல் நடத்துவதற்கு. அது நேற்றெல்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. வித்தவுட் தேர் எஃபர்ட் இது இவ்வளோ சிறப்பாக அமைந்திருக்காது. டிரைவர் அவர் பேர்னா கிரகம் ஸ்ட்ரெயின்ஸ் வாங்க. அவர் இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணார். கிரகம் ஸ்ட்ரெயின்ஸும் அவருடைய நண்பரும், அவரையும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிஏ சிஸ்டம் அரேஞ்ச் பண்ண பழனி அவருக்கும் ஒரு கைத்தட்டிடலாமா? பழனி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்விதமாக ஐஎம்டிவிலேருந்து வந்திருக்காங்க, அவங்க தான் இந்த ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தம்பியை நான் பார்த்துருக்கேன், அவர் பேர் தெரியல, இருந்தாலும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஆண்டி நீங்கள் உட்காருங்க ஆண்டி. ஓகே ஓகே, ஒரு கைத்தட்டிடலாமல்ல? ஸோ தேங்க்யூ. இதுக்கப்புறம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, மற்ற நிகழ்வுகள் இருக்குது. வந்த ஒவ்வொரு பெற்றோருக்கும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பள்ளியை நீங்கள் ஆதரிங்க, உங்களை பிள்ளைகள் வளர்வதை நீங்கள் கண்டு மகிழ வேண்டும். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் எங்களுக்கு கொடுத்த பிரதருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் க்ளோசிங் ப்ரேயர் பிரதர் ஜோஷ் அவர்கள். கர்த்தருடைய மகாமிக பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். இயேசு மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். இயேசு மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களோட கஷ்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது நீங்கள் அவரை கூப்பிடும்போது கண்டிப்பாக வருவார். அது கிறிஸ்டினாக இருந்தால் தான் வருவார், ஹிந்துவாக இருந்தால் தான் வருவாங்க, முஸ்லீமாக இருந்தால் தான் வருவாங்க, அப்படிலாம் கிடையாது. இயேசு மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். உங்கள் கஷ்ட சூழ்நிலைகளில் எந்த சூழ்நிலையாகவும் இருக்கட்டும், சர்ச்சுக்கு போய் தான் ஜெபம் பண்ணோம், அங்கே தான் ஏசப்பா கேட்பார், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துலையே நீங்கள் கேட்கும் பொழுது, ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் கண்டிப்பாக கேட்பார். நாங்கள் ஹிந்துவாக இருக்கோமே கேட்க மாட்டாரா? இல்லை, அப்படிலாம் கிடையாது. முஸ்லீமாக இருக்கோமே அப்படிலாம் கிடையாது. யாருனா இருந்தாலும் கேட்பார். ஆமேன். சரி, அதனால் இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுன ஒரு விஷயம், அதனால நான் சொல்கிறேன். ஜெபம் பண்ணி நம்ம முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ஏல்ஷடன சர்வ வல்லவரே, உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, இந்த பொழுது நீங்கள் கொடுத்தீங்க, அதற்காக கூட சோத்திரம். இன்றைய தினத்துக்கு உண்டான எல்லா விஷயம் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீங்க, அதற்காக கூட சோத்திரம். குறிப்பாக கர்த்தாவே ஏசப்பா, இந்த செலிப்ரேஷனை கர்த்தாவே நீங்கள் கிருபையை பாராட்டினீங்க, அதற்காக கூட சோத்திரம். இங்கே வந்திருக்கிற எல்லா சின்ன குழந்தைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் அனுப்புங்க சுவாமி, சோத்திரம். அவங்க ஞானத்திலையும் புத்தி கூர்மையிலும் சிறந்தோங்கி வளர்ந்து கர்த்தாவே ஏசப்பா, அவங்க நல்லா படிக்க கிருபையை பாராட்டுங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக, ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக இருக்க கிருபையை பாராட்டுங்க ராஜா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் கர்த்தாவே உங்கள் கையில் ஒப்பெடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, அவங்க தேவைகளை சந்தித்தரலுங்க ஏசப்பா. இந்த பிள்ளைங்களுக்கு பாடம் கற்பிக்கிற ஏசப்பா
இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருக்காக கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, அவங்களுக்கு இங்கே ஞானத்தை கொடுத்துருக்கிறீங்க, அந்த ஞானத்தை வைத்து கர்த்தாவே அந்த பிள்ளைங்களுக்கு அவங்க போதித்து இருக்கிறாங்க, அதற்காக கூட ஸ்தோத்திரம். ஏசப்பா, இங்கே இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்காக கூட ஜெபிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, ஃப்யூச்சரில் இது பெருசாக வளர்வதற்கு கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க ராஜா. மீட்பர் இயேசுவின் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம், வல்லமுடன் ஆசீர்வதிங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுநாமத்தை என்றும் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go, laughing all the way. Mr. Ramesh, please come. கொஞ்சம் வாங்க, ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு வாங்க கொஞ்சம். புருஷோத்தமன் ஐயா அவர்கள் ஊர் தலைவர் கொஞ்சம் தயவு செய்து வாங்க மேடைக்கு. இப்போது புருஷோத்தமன் ஐயா வந்து லேட்டாக வந்தாலும் எனக்கு ரொம்ப உதவி, என்ன உதவி கேட்டாலும் எந்த நேரத்தில் கேட்டாலும் ஓடி வந்து செய்கிற மனுஷன் ஒரு மனுஷன் அவர் தான். அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, எந்த நேரம்னாலும் கூப்பிடுமா, நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்படி. அது மட்டும் இல்லை, இவர் வந்துட்டு இந்த ரோட்டில் நம்மளுக்கு பைப்பு போட்டிருந்தாங்க, அதை ஒடிச்சிட்டு இந்த மனுஷர் எனக்கு தொல்லை கொடுத்ததுக்கு அளவு கடந்த தொல்லை கொடுத்தாங்க. அவங்க எங்கள் அக்காவால் தான் வாழறாங்கன்றதை மறந்துட்டாங்க எல்லாரும். இல்லையாப்பா, உனக்கு நல்லா தெரியும். அவங்களால தான் வாழறாங்கன்றது அவங்க மறந்துட்டு எங்கள் ஸ்கூலுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆர்கியூ பண்ணாங்க. ஆனால் அந்த புருஷோத்தமன் ஐயா வந்துட்டு, யாருமா உனக்கு எதிரே நிற்கிறது, நான் நிற்கிறேன் அப்படின்ட்டு வந்து ஒரு செகண்டில் அந்த பைப்பு இந்த பக்கம் திருப்பி கொடுத்து என் குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுத்த மனுஷன் அவர். இந்த குழந்தைங்க அவர் குழந்தைங்க இல்லை, ஊரில் இருக்கிறவங்க குழந்தைங்க தான், ஆனாலும் அது என் குழந்தைங்க அப்படின்ட்டு அவர் அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வந்து செய்கிறார். இதுபோல் பலவிதமான சோதனைகள் வந்த போதிலும் அவர் முன்ன நின்று என்னை காப்பாற்றுவர் அவர் ஒருத்தர் தான். முதலாவது என் தேவன், ரெண்டாவது அவர் எந்த சமயத்தில் கூப்பிட்டாலும் ஓடி வருவார் அவர். அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். வரவேற்பு கொடுக்கும்போது அவர் வரலன்னு வசனப்பட்டேன், ஆனால் இப்போ நான் வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. இங்கே வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் சிறியோர்களுக்கும் என் முக்கியமான நன்றி. இந்த பின்பற்ற தகுதி இடம், எந்த வசதி இல்லாத இடத்துல மிஸ்டர் மேரி அம்மா வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் கிராமத்தாரெல்லாம் இடம் பிடிச்சிருந்தாங்க பள்ளத்தில். நாங்கள் இதெல்லாம் மாடு மேய்க்கிறது. அந்த இடத்துல அந்த அம்மா வந்து எங்களோட இடம் வேணும் எங்களுக்கு, ஆனால் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் முதல் சொன்னது. ஆனால் இந்த இடத்துல ஒரு ஸ்கூலில் கல்வி, முதல் கல்வி தான் முக்கியம். நம்ம கிராமத்தில் இந்த பின்பற்ற தகுதியில் இடத்துல அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தாசில்தார்கிட்டையும் எல்லாருக்கிட்டுமே கஷ்டப்பட்டு பட்டா வாங்கி இந்த இடத்துக்கு தலைவர் ரமேஷ் அவர்கள் இந்த தார் ரோடு போட்டு விட்டார். அந்த மாதிரி இடத்துல அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லி எல்லோரும் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த பின்பற்ற தகுதியிலே இந்த மாதிரி ஒரு ஸ்கூல், வேறு வசதி எந்த விதமான வசதி கிடையாது. இந்த இடத்துல ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னா எங்களுக்கு ஒரு பெரிய நன்றி, அந்த அம்மாவுக்கு பெரிய நன்றி சொல்லணும். அதோடு அந்த அம்மா இறந்த பிறகு நம்ம தாயார் அந்த அம்மாலும் இப்போ ஸ்கூல் நடத்துன்னு வந்துன்னு இருக்குது. டீச்சருங்க பரவாயில்லை, நான் டெய்லி வரேன். கரெக்டாக 9 மணின்னா 9 மணி கரெக்டாக பஸ்ஸு விட்டுடுறாங்களோ எப்படி வர்றாங்களோ வந்துடுறாங்க. நாங்கள் 3:15 வந்தால் கூட ஸ்கூலில் பசங்களை விடுறதில்லை. 3:30 மணிக்கு தான் ஸ்கூல் கேட்டு திறந்து விடுவாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அது மட்டும் இல்லை, நம்ம இன்னொரு செய்தி என்னன்னாக்கா, நம்மளோட ஐயா கிட்ட நான் வேண்டுதல் செய்கிறேன். என்னம்மா, ஒலிட்டிகண்டலேருந்து பிரதர் ரமேஷ் வந்திருக்கிறாரு. இவர் அந்த எங்கள் அக்கா இருக்கும்போது ரோடு போட்டு கொடுத்தார்.
இப்போ என்ன ஆச்சுன்னா வரவங்களெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அக்காவும் காசு கொடுத்து இவர்கிட்ட கண்டிப்பாக எனக்கு நீங்கள் இதை வச்சுன்னு நீங்கள் மீதி காசை நீங்கள் போட்டு செய்து கொடுக்கணும். நாங்கள் அதே போல் இவர் சொன்ன வாக்குக்கு இணங்க அவர் எல்லாத்தையும் ரோடு போட்டு கொடுத்துட்டார். இப்போ யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அசிங்கமாக யூஸ் பண்ணி அது பேத்து விட்டுறாங்க. ரெண்டாவது இந்த ஜனங்களெல்லாம் வழியில் போகிறவங்களுக்கு அவங்களுக்கு தான் நாங்கள் செடி வைக்கிறோம். அந்த செடி வச்சாக்கா அது வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு முடியறதில்ல. மாடு ஆடு விட்டு மேய்ச்சி ஏறக்குறைய 3-4 வருஷம் ஆகிட்டுக்குமாம்மா. 4 வருஷமாக நாங்கள் தண்ணி ஊற்றி வளர்க்குறோம். அந்த செடிங்களெல்லாம் நாசம் பண்ணிடுறாங்க. அதனால் இப்போ சரவணனும் மந்திரியும் சேர்ந்து இருக்கிற பழ புடவைங்க, எங்கள் அக்கா புடவை, எல்லா புடவைங்களும் கொண்டு வந்து கொடுத்து அந்த இது பண்ணி வச்சாலும் மாடை விட்டு அழகாக மேய்ச்சி தள்ளிடுறாங்க. எனக்கு அதுக்கு பிரதர் ரமேஷ் வந்து அதுக்கு ஒரு விடுதலை செய்யணும். ரெண்டாவது அந்த ரோடு போட்டு தரணும். முதல்ல போட்டு கொடுத்தாரு, அழிச்சிட்டாங்க. அங்கங்கே பள்ளம் விழுந்து போச்சு. இப்போ திரும்ப கார் போகணும் வரணுன்னாக்கா மேடு பள்ளம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, குடிப்பள்ளம். அது தயவுசெய்து அவர் போட்டு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது என்னோட வேண்டுகோள் அவர்கிட்ட. அவர் செய்வார்னு விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக போட்டு கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது எனக்கு தயவுசெய்து போட்டு கொடுத்துருங்க. அது உங்களோட பிள்ளைங்க தான், எல்லாம் இங்கே நம்ம குழந்தைங்க தான் எல்லாரும். அது செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Prize distribution. Dashing through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Bells on bobtail ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight! Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh! Now the ground is white, go it while you're young. Take the girls tonight, sing a sleighing song. Get a bobtail bay, to 40 forest speed. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட நன்றி செலுத்துகிறேன். இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இப்போ உங்களுக்காக சாதம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு எங்களை வாழ்த்தி அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போகலாம்.